ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என்ன சாப்பாடுனா சட்டியில் கடைஞ்ச கீரை. சட்டியில் கடைஞ்ச கீரையை சட்டியில் கடைஞ்சாதான் நல்லாயிருக்கும். மத்து வச்சு, இது பேர் என்ன சட்டி சொல்லுவாங்க? கல்சட்டி. கரெக்ட். கல்சட்டியில் அரைச்சா என் ஃபஸ்ட்டு மனைவி அரைச்சி கொடுத்த கீரை தான் இது. இந்த கீரை இன்றைக்கி காலைல சாப்பாடு. பாருங்கள் கீரையை எப்படி அரைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அரைக்கிறாங்க, அப்புறம் மற்ற வச்சு கடையிறாங்க. இப்போல்லாம் இது மாதிரி பண்ணுறதே இல்லை, எல்லாம் மிக்சிக்கு போயிட்டாங்க. மிக்சியை போட்டு அரைச்சோமா அது கேவலமாக இருக்கும். கீரை இதில் கடைஞ்சி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சின்ன வயசில் எங்கள் அம்மாவுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் கடைஞ்சி கொடுத்துருப்பேன். அது இப்போ தான் ஞாபகம் வருது. உண்மையாலே டேஸ்ட்டாக இருந்தது கீரையை எல்லாருமே இப்படியே கடைஞ்சி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும், அருமையாகவும் இருக்கும், சுவையாக இருக்கும். கடைஞ்சி முடிச்சிட்டாங்க. சின்ன வயசில் பருப்பு கடைன்னுவாங்களே, அந்த மாதிரி பருப்புலாம் கூட இதில் தான் கடைவோம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ், இது நொய் ரைஸு. அதுக்கப்புறம் இது உருளைக்கிழங்கு பொரியல். இது கீரை, கடைஞ்சி வச்ச கீரை. கடைஞ்சி வச்ச கீரையும் உருளைக்கிழங்கு பொரியலும் கீரையும், அப்புறம் கீரை, உருளைக்கிழங்கு, நொய் அரிசி சாப்பாடு. அதுதான் நொய் அரிசி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு. பாதி அரிசின்னுவாங்க, அதை தான் நாங்களாம் சாப்பிட்றோம். முழு அரிசி வாங்கிறதுக்கு பேமெண்ட் இல்லை, அதனால் பாதி அரிசி தான் வைக்கிறோம். நல்லா இருக்கா சாப்பாடு? அதுவும் முதல் மனைவி அவங்க தான் போட்டு கொடுவாங்க, அவங்க கையாலேயே பரிமாறுவாங்க. ஃபஸ்ட்டு மனைவி, ஏன்னா அவங்க கையில் தான் பரிமாறணும், நான் போட்டு சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் ரெண்டாவது அப்படி கிடையாது, நீயே போட்டு சாப்பிடுன்னுவாங்க, நீயே போட்டு தட்டில் சாப்பிடுன்னுவாங்க. அன்பை பரிமாறுவதற்காக முதல் மனைவி தான். பாருங்கள், தட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. உருளைக்கிழங்கையும் விற்கிறாங்களா? எப்போ போனாலும் அவங்க தான் சாப்பாடு போடுவாங்க. நீ போட்டு சாப்பிட வேணான்னு தண்ணியை எடுத்துன்னு வச்சுட்டாங்க. நான் போட்டுக்கிறேன்னாலும் வேணான்னுவாங்க. நீ போட்டு சாப்பிடக்கூடாது, நாங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் தான் சாப்பாடு போடணும் அப்படின்னுவாங்க. இப்போது சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது என்ன? சாப்பிட போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நீங்களும் சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கும் கீரை சாப்பாடும் அருமையான சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே நல்லாயிருக்கும். கீரையை இப்படி தான் போட்டு சாப்பிடணும். அதுவும் பச்சை மிளகா, காஞ்ச மிளகாலாம் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்கள். வெளுத்து கட்டணும். நீங்களும் யார் யார் வீட்டில் கடையிறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா விடுங்க. என்ன பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பிடிக்கல, அது ஏன்னு தெரியல. நான் பண்ண பாவமா இல்லை என்ன காரணம் என்றே தெரியவில்லை. ஓகே, நான் சாப்பிட்றத சாப்பிடுவேன். யார் என்ன சொன்னால் என்ன பார்த்துக்கலாம். யார் சொல்லியும் எதுவும் வர போகிறதில்ல. ஆதரவு கொடுக்குற நல்ல மனதங்களுக்கு நன்றி. நல்ல உள்ளங்கள், அன்புள்ள நண்பர்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நானும் வருவேன் மேலே. சில பேர் அப்படி தான் இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நான் தின்றேன், நீங்கள் எதனா சொல்லிட்டு போங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்தாங்க சாப்பிட்டு. சாப்பாடு எப்படி இருக்குது? இது என்ன கீரை? சிறுகீரை.
சிறுக்கீரையை வந்து சென்னையிலலாம் எல்லாம் பிடுங்கி 20 ரூபா 30 ரூபான்னு விற்பாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் மூலிகை கீரையாக போச்சு. மூலிகை கீரை கூட இல்லை, கெமிக்கல் கீரை. சின்ன வயசில் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கீரைலாம். இன்னும் எங்கள் அம்மாக்கெலாம் நான் அரைச்சி கொடுப்பேன். அந்த ஞாபகம் தான் வருது. மத்தை வச்சு அது என்னது சட்டியை வச்சு, கல்சட்டி, அது பேர் கல்சட்டி, அதெல்லாம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்.